கோவையில் பிரபல இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவின் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பேசிய அவர், வரும் அக்டோபர் 12ஆம் தேதி கோவை கொடிசியா மைதானத்தில் இசை நிகழ்ச்சி நடைபெற உள்ளதாகவும் புதிய முயற்சிகளுடன் நிகழ்ச்சியை திட்டமிட்டு உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் அடுத்த 10 வருடங்களில் இசையமைப்பாளர்களுக்கு வேலை இருக்காது என AR ரகுமான் கூறியது உண்மைதான் எனவும் கூறினார். மேலும் பேசிய அவர், தாவிக கட்சி தலைவர் விஜய் கட்சிக்கு பாடல் கேட்டால் நிச்சயம் செய்து தருவேன் எனவும் பேசியுள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே வடுகப்பட்டி சென்றாய பெருமாள் கோவிலுக்கு சொந்தமான 3 ஏக்கர் நிலத்தை பொது ஏலம் விடப்பட்டது. அப்பொழுது ஏலம் கூறியவர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் அதிகாரிகள் உடனடியாக ஏலத்தை ரத்து செய்து மாற்று தேதியில் ஏலம் அறிவிக்கப்படும் என தெரிவித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே புதிதாக சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதிதாக போடப்படும் சாலை கையோடு பெயர்ந்து வருவதால் தரமற்ற முறையில் சாலை போடப்படுவதாக கூறி சாலை அமைக்கும் பணியை பொதுமக்கள் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே அரசு மதுபான கடை ஒன்று செயல்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் இடையூறாக இருக்கும் இவற்றை நிரந்தரமாக மூட வேண்டும் என வலியுறுத்தி பையர்நத்தம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் பசுமை தமிழ்நாடு இயக்க தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் மரக்கன்று நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சாருஸ்ரீ, சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டு மரக்கன்றுகள் நட்டு தொடங்கி வைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் அகில இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் வீடூர் கிராமத்திற்கு அடிப்படை வசதி செய்து தரக்கூறி PDO அலுவலகம் வளாகத்தில் சமையல் செய்து ஊர் பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது சம்பந்தமாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடி கண்ணா சில்க் ஜவுளி நிறுவனத்தின் 22ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி தூத்துக்குடி மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், அரவிந்த் கண் மருத்துவமனை ஆகியவை இணைந்து நடத்தியது. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழியில் முன்பக்க டயர் கழன்று JCB வாகனம் கால்வாயில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இதில் படுகாயமடைந்த ஓட்டுநர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இது குறித்து ஆரல்வாய் மொழி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் பிரபலமான கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் மாட்டு சந்தை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஒரே நாளில் 2.5 கோடி ரூபாய் வரை மாடுகள் வர்த்தகமானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.